எல்லாத்துக்கும் வணக்கம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னென்னா, மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கரெக்டான முறையில் நம்ம லாஸ்ட் வர எவ்வளோ பீரியட் வச்சுருக்கோமோ அவ்வளோ பீரியட் வர நம்ம கட்டி வரும்போது அதில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ₹240 பண்ணுறோம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14% நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும். நம்ம 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணும்போது இதில் அவ்வளோத்துக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டு, ₹240. மாதம் ஒரு ₹240 நம்ம பண்ணதுனால 30 வருஷம் பண்ணதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்டட் அமௌண்ட் ₹86,400. இன்வெஸ்டட் அமௌண்ட் ₹86,400 நம்ம வந்து ஓன் அமௌண்ட்டை நம்ம கட்டியிருக்கோம். 30 வருஷத்துக்கு எவ்வளோ வச்சு ₹240 வச்சு நம்ம கட்டும்போது நமக்கு ₹86,400 நம்ம வந்து டோட்டலாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 12,47,000 நமக்கு கிடைக்குது. அவங்க வந்து 12,47,000 இந்த 30 வருஷத்தில் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டட் அமௌண்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ரெண்டும் ப்ளஸ் பண்ணி 13,33,000 நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. பார்த்துக்கோங்க, சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ₹240 நம்ம வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,33,000 சம்திங் கிடைக்குது. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டுமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.